ஹே ஹடாமீஸ், வெல்கம் டு டிசன் லைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஐ வாண்ட் டு மேரி எ கொரியன் பாயோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, என்னோட அம்மாலாம் கண்டிஷன் போட்டுருப்பாங்க, ஒன்று வேலைக்கு போ, அப்படி இல்லையா உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃப்பை லீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குலாம் அல்லு இல்லை, ஐயோ அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வேலைக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொரியாவுக்கு வந்து போகிறதுக்கான ஐடியாலாம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் தான் முடித்தோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது கொரியாவை தான் காட்டுறாங்க. கொரியாவில் பார்த்தா எல்லா ஆர்மிஸும் கத்திகிட்டே இருக்காங்க. பிகாஸ் நம்ம பிடிஎஸ் வந்து கான்சர்ட் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிடிஎஸும் வந்துடுவாங்க. இப்போது ஆஃப் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நம்ஜூன் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பாய்ஸையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஆர்மிஸை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆர்மிஸோட சவுண்ட் கிம் நம்ஜூன், கிம் சாக் ஜென், மின் யோங்கி, சாங்கோ சாக், பாக் ஜிமின், கிம் தயாங், ஜான் ஜாங்குக், பிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கூப்பிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் அப்படி ஒரு எனர்ஜி. அப்போ அவங்களோட என்ட்ரியெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே உள்ள வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. செம்ம எனர்ஜெட்டிக்காக, செம்ம ஜாலியாக. ஆர்மிஸ்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. அவங்கவுங்கெல்லாம் அவங்களோட பயாஸை பார்க்குறோங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படி குதிக்கிறாங்க. ஓ மை காட், நான் என்னோடய பயாஸை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் குதிச்சிட்ருக்காங்க. பாய்ஸும் அவங்களோட கான்செப்டை சும்மா ஃபயர் ஆட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் தான் ஃபயர் சாங் வருது. நார்மலாகவே நம்ம பாய்ஸ் ஃபயர் ஆட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ஃபயர் சாங் வந்துச்சுன்னா சும்மா விடுவாங்களா, சும்மா அடிச்சு தூக்கிட்டாங்க. சும்மா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஒரு கான்செப்ட்டும் முடிஞ்சு பாய்ஸும் ஆர்மிஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிவிட்டு ஆஃப் ஸ்டேஜ் வந்ததான் உண்டு. எல்லாருமே செம்ம டயர்டாக போகிற வழியில எல்லோரும் அப்படியே மயங்கிட்டாங்க. பிகாஸ் என்ன ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி அவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். எல்லோரும் அப்படியே பொத்துன்னு விழுறாங்க. தயவங்க என்னடானா அப்படியே பொத்துன்னு விழுந்து எல்லாருமே அவங்க வந்து ஆக்சிஜன் வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆனதுமே எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருந்த அந்த ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. போனதுமே எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா எல்லாருமே செம்ம டயர்டாக இருக்காங்க. ஸோ அதனாலேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. நெக்ஸ்ட் டே கரெக்டாக ஒரு 12 o'clock இருக்கும். எல்லாருக்குமே அப்போந்தான் அவங்களுக்கு முழிப்பே வருது. மார்னிங் வந்து சன் வந்து அவங்க ஃபேஸில் பட்டதுமே எல்லாருமே தூக்க கலக்கத்தில் தலையெல்லாம் ரப் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் அப்படியே சுருங்கி போய் க்யூட்டாக இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் அவங்க க்யூட்டான ஃபேஸ் கட். ஸோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இப்போது எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸ், இப்போ எல்லாருமே லிவிங் ஏரியா தான் வராங்க. ஒவ்வொருத்தவங்களா லிவிங் ஏரியாவில் எப்படி உட்காண்ட்ருக்காங்க. உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. பரவாயில்ல. எங்கே ஜங்குக்கு எங்கே, அவனுக்கு பரவாயில்லையா? இல்லை, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த சைடு பார்த்தா ஜின் வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் அவங்களுக்கு டயர்டாக இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம மெம்பர்ஸ்க்காக அவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதை பார்த்துட்டு ரொம்ப பசிக்குது, ஏதோ ரெடி பண்ணிட்டேன்டா, கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும். எப்படி உங்களுக்கும் டயர்டாக இல்லையா? என்ன பண்ணுறது, டயர்டாக தான் இருக்குது. பட்டு எனக்கு குக் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கும் இப்படியும் டைம் ஆகிடும். எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதனால தான் நானே குக் பண்ணிகிட்ருக்கேன்டா. ஹயாங் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்து ஜின்னுக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. டே போதுண்டா போ, அந்த நேரத்தில் லன்ச் ரெடி ஆகிடும், போய் உட்காரு. சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து இப்போ யாரெல்லாம் இருக்கான்னா, நம்ஜூன், ஜேஹோப், ஜிம்மின், ஜின்னு வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹயாங் ரூமில் இருந்து அப்படியே தலையை ரப் பண்ணிவிட்டு அப்படியே வர்றான். இதை பார்த்துட்டு ஜின்னு, ஜங்குக்கு எப்படிடா இருக்கான்? பரவாயில்ல ஹயாங், தூங்கிட்டு தான் இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க கிச்சனில் போய் தண்ணி எடுத்து குடிச்சு அப்படியே ஜின்னை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னடா உங்களுக்கு டயர்டாகவே இல்லையா? இப்போ தாண்டா ஒருத்தன் வந்து கேட்டுட்டு போனான். டயர்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சமைக்கணும்ல, அதனால தான். நம்ம வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு?
பரவாயில்லடா விடு, நமக்கு தானே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்கிறாங்க. சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா, வா வந்து இதை கட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து கட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஒரு நிமிஷம், நம்ஜூன், ஜின், ஹயாங், தயாங், ஜிஹோ, ஜிம்மின், ஜங்குக் அங்கே தூங்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு பார்ட்டியை காணுமே. ஆமாம், எங்கே அந்த பூனைக்குட்டி? சுகாவா? இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பான். ஓ, பூனைக்குட்டி இன்னும் தூங்கிட்டு இருக்கோ? சரி, பூனைக்குட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இந்த கோழி குஞ்சுக்கு வேலை. ஸோ நகை அந்த பூனைக்குட்டியை எழுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சுகாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சுகா அப்படியே இழுத்து போத்துட்டு நல்லா க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு குட்டி என்ன இவ்வளோ க்யூட்டாக தூங்குது, அதை கெடுக்க தானே இந்த கோழி குஞ்சு இருக்குது, தான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பெட்டிலேருந்து ஒரு ஜம்ப்பு தான் அப்படியே சுகா மேலே விழுந்தான். சுகாலாம் டே 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் எழும்பி இருக்கிறாரு. என்னடா பண்ணுற, கொஞ்ச நேரத்தில் மூச்சு அடைச்சிருக்கோம், என்னடா பண்ணி தொலைஞ்சிட்ருக்கீங்க? என்ன ஹயாங் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாது, நான் தான் டயர்டாக இருக்கேன்னு தெரியாதுல்ல, அதுக்காக இவ்வளோ நேரம் தூங்கணும். இப்போ டைம் என்ன தெரியுமா ஹயாங்? டைம் என்ன? டைம் 2 o'clock போகுது. ஏன்னா 2 o'clock? ஆமாம், வாங்க லன்ச் சாப்பிட்ணும்ல. சாப்பிட்லான்டா, நான் அப்புறமா சாப்பிட்றேன், எனக்கு கொஞ்சம் தூங்க விடு. வாங்க ஹயாங், சாப்பிட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு தூக்கம் வருது, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒருத்த தான் ஜிம்மின் அப்படியே பெட்லேருந்து உருண்டு அப்படியே கீழே வந்துட்டான். ஹயாங், என்ன ஹயாங், எனக்கு வலிக்குது. வலிக்கட்டும், பரவாயில்ல, என் தூக்கத்தை கெடுத்தல, போடா அங்கிட்டு வர மாதிரி சுகா கத்துறாரு. என்ன இந்த பூனை காட்டு பூனை ஆயிடுச்சு, இனி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கடிச்சு புதறிடும், பேசாமல் போயிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பட்டை தேய்ச்சிக்கிட்டே ஹயாங் சீக்கிரமாக வாங்க, இல்லைன்னா லஞ்ச் காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே மூட்டு கிளம்பு, காட்டுப்பூனுக்கு வாயை பார்த்தியா, இருடா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினும் பட்டை தேய்ச்சிக்கிட்டே அவரும் போயிட்டாரு. இப்போது ஜங்குக் ரூமில் பார்த்தா ஜங்குக் நல்லா இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜின்னும் ஜியோப்பும் வராங்க. ஜின் வந்து ஓகே ஜேகே தான் எதுவும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே வராரு. பார்த்தா உள்ள ஜேகே நல்லா இழுத்து போத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜங்குக் ஜங்குக் பார்க்குறாங்க. ஜங்குக் ஜங்குக் என்னாச்சுடா, ஏன் இப்படி படுத்திருக்க? தெரியல ஹயாங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறதும் ஜின்னு வந்து பாடியெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு செம்மையாக ஃபீவராக இருக்குது. ஜங்குக் உனக்கு ஃபீவராக இருக்குடா? ஃபீவரா? ஆமாம். அப்போ ஜின்னு பக்கத்தில் இருக்க ஹோபியை பார்த்து, ஹோபி நீ போய் ஃபீவர் பேச்சஸ் எடுத்துகிட்டு வா. சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் குடுக்குடுன்னு அங்கே போகிறாரு. இதை நம்ஜூன் பார்த்துட்டு, ஹோபி என்னாச்சு, எங்கே குடுக்குடுன்னு ஓடிட்டுருக்க? இல்லை ஹயாங், நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஸோ அதனால தான் ஃபீவர் பேச்சஸ் எடுக்க போயிருக்கேன். அப்புறம் ஹயாங் டாக்டருக்கு ஒன்று ஃபோன் பண்ணிவிடுங்க, அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. அப்படியா, சரிடா, நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன். அவன் இப்போ ஓகே தானே? தெரில ஹயாங், அவன் ரொம்ப நடுங்கிட்டு இருக்கான். அப்படியா, சரி நான் சீக்கிரமாகவே கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ஜூன் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணி இப்படி ஜேகேக்கு உடம்பு சரியில்லை, ஸோ சீக்கிரமாக டாக்டர் வந்து அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இதை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜேகே ரூம் ஃபுல்லாகவே நம்ம மெம்பர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகேக்குனா தலையில் ஹெட் பேச்சஸ் போட்டிருக்கு, அவன் அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் இப்போ நாங்கள் சவுண்டு கேட்குது, எல்லோரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து மேனேஜர் தான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டாக்டர் போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே டாக்டரும் போய் செக் பண்ணுறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க ரொம்ப ஹெவியாக டான்ஸ் ஆடியிருக்காங்க, ஸோ அதனால பாடி ரொம்ப ஹீட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செட் ஆகிடும், நான் வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும், அவங்க க்யூர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹயாங்ஸ்லாம் அப்படியே ஜேகே தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது மேனேஜர், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லிவிங் ஏரியா வந்துட்டாங்க. டாக்டரும் கிளம்பிட்டாங்க. இப்போ எல்லாருமே லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்துருக்காங்க. மேனேஜர் பார்த்துட்டு, ஜேகே க்யூர் ஆகிடுவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில்,
அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இனி நெக்ஸ்ட்டு கான்சர்ட் வந்து இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் வந்து ஹாலிடே கொடுக்க சொல்லியிருக்காங்க பேங்க் பிடி. அதனால நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஸோ ஹாலிடேஸ் போகிறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொன்னதுமே அப்படியே எல்லாரோட ஃபேஸ்லேயும் 1000 வாட் பல்பு போட்ட மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக பார்க்குறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஸோ எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை எப்போவுமே வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஹிடன் பேப்பராசிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விஷயமா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மேனேஜரும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது வந்து அப்போது ஜேகே இன்னும் 2 டேஸில் வந்து க்யூர் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் இப்போ போகலாம். பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ் போகுது. ஜேகேயும் க்யூர் ஆகிட்டாங்க. ஜேகேக்கிட்டே இந்த விஷயம்லாம் சொன்னேன். ஜேகே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது வந்து பாய்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஃபேமிலியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அதனால் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலி போய் பார்த்துட்டு வாங்க. டைம் கிடைக்கும்போது கால் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒயின் சைடு பார்த்தாச்சுன்னா ஒயின்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாடா. இதுக்கப்புறம் நான் கொரியாவுக்கு தான் நான் எந்த ஒரு வேலையாக இருந்தால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரியுறா. நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டுருக்கீங்க. இது உங்கள் அம்மா கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. என்ன இவன் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கா. பிகாஸ் ஏன்னா எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றில் ட்ராமா இருந்து பார்த்து உங்கள் அம்மாவை பயன்படுத்துவீங்க. அப்படி இல்லையா இந்த வீட்டில் எங்கேயாச்சும் முக்கு மூளை இருக்கும், அந்த சைடில் போய் பார்த்தாச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து ட்ராமா பார்த்துட்ருப்பீங்க. அப்படின்னா கேக் பாப் சாங் வந்து கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஒயின் அம்மா எங்கே போகிற? இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெளியில் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன உனக்கு வேலை இருக்கா? ஆமாம்மா. ஏன்? உனக்கு தான் வேலையே இல்லையே, பின்ன என்ன வேலை பார்க்குறதுக்காக வெளியில் போகிற? என்னம்மா வீட்டிலே இருந்தேன்னா வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு திட்ட வேண்டியது. இப்போ வேலையை தான் தேடலான்னு போனால் நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க. ஓ அப்போ நீ வேலை தேட போறியா? ஆமாம் நான் வேலை தேட தான் போகிறேன். ஓ அப்படியா? அப்போ சரி பார்த்து போயிட்டு வா. இப்போ தான் என் பிள்ளைக்கு புத்தியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை ஹக் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட விசாக்காக தான் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஃபாரின் நம்பராக இருக்குது. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ என்ன கால் பண்ணிவிட்டு யாரும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. அம்மா காண்டாயிடுச்சு. ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஹலோ யாருங்க, என்ன வேணும் உங்களுக்கு, சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து ஒரு வாய்ஸ், ஹே ஜங்குக் பொன்னாடி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுமே ஸ்ருதி ஆமாம் நான் தான். எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை தவிர யாரு என்ன ஜங்குக் பொண்டாட்டின்னு கூப்பிட போகிறா? ஆமாம் நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். ஹே ஸ்ருதி என்னடி திடீர்னு கால் பண்ணியிருக்க, எப்படி இருக்க, எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கங்கிற மாதிரி நீங்கள் நான் அப்பா கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஸ்ருதி வாயின் ஃபஸ்ட்டு என்ன பேச விடு, எப்போ பார்த்தாலும் லொடன்னு பேசிகிட்டு இருக்காத, என்னையும் கொஞ்சம் பேச விடு. சரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ இப்போ எங்கடி இருக்க? நான் இப்போ ஆஸ்ட்ரேலியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்டி. ஓ அப்படியா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? ஆக்சுவலி நான் வந்து சவுத் கொரியா போக போகிறேன்டி. என்னடி சொல்கிறேன்? ஆமாடி, ஆக்சுவலி நான் இங்கே ஆஸ்திரேலியா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதே கொரியன் கம்பெனி தானே. ஸோ அதோட மெயின் பிரான்ச் கொரியாவில் இருக்கிறதுங்கிறதுனால ஸோ எனக்கு இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நான் வந்து கொரியா போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் ஸ்ருதி சூப்பர், நானும் கொரியா போகிறதுக்காக தான் நான் விசா எடுக்கிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாவா? உனக்கு இந்த யோசனைலாம் வர வாய்ப்பே இல்லையே. எப்போ பார்த்தாலும் இந்த ட்ராமாவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருந்திருப்ப. உனக்கு எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சு?
ஏய் அதுவும் கேட்ராமா பார்த்து தானே வந்துச்சு, அதானே பார்த்தேன். உனக்கெல்லாம் எங்கடி சுய புத்தி இருக்குது? இங்கே பாரு, அதெல்லாம் இப்போ கேட்க விரும்பல. நான் கொரியாவில் ஒரு 4-5 கம்பெனியில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 டேஸில் மெயில் வந்துடும். ஸோ அதில் தெரிஞ்சிடும் செலக்ட் ஆனேன்னா இல்லையான்ட்டு. ஸோ ஒரு வேளை நான் செலக்ட் ஆகிட்டேன்னா நானும் கொரியா வந்துடுவேன். ஸோ இப்போ நம்ம 2 பேருமே கொரியா போயிட்டோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம்டி. ஆமாம்ல? ஒயன் சீக்கிரமாடி, நான் வந்து கன்ஃபார்ம் கொரியா போகிறேன். நீ எப்படியாச்சும் வந்துடுறி ப்ளீஸ். 2 பேரும் சேர்ந்து பிகிட்டே இந்த கொரியாவே சுற்றி பார்க்கலாண்டி. நம்ம 2 பேரோட கனவு உனக்கு தெரியும்ல. அதை எப்படி மறக்க முடியும்? சரி, அப்போ சீக்கிரமாக ப்ரே பண்ணிக்கோ, உனக்கு கண்டிப்பாக கொரியாவில் வேலை கிடைக்கும். நான் உன்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வயன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறா. நானும் தாண்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நம்ம சீக்கிரமாகவே கொரியாவில் மீட் பண்ணலாம். ஐயோ, நம்ம கனவெல்லாம் நிஜமாக போகுது ஸ்ருதி. ஆமாம் வயன். சரி ஓகே, சீக்கிரமாக எல்லா ப்ராசஸும் முடி. நான் உனக்கு வந்து ஈவினிங் கால் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கட் பண்ணிட்டா. இங்கே வயனுக்குன்னா செம ஹாப்பி. என்னதான் கொரியாவுக்கு அப்ளை பண்ணாலும் அவளுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா தனியாக போய் அங்கே போய் ஸ்டே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து நல்ல ஒரு வழியாக கொடுத்துட்டாரு ஸ்ருதியை. ஸோ அவள் செம ஹாப்பி. ஸோ அதனால் ரொம்ப தைரியமாக அதுலேருந்து இறங்குறா. இப்போது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படா மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சரி ஓகே, இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு தான் தலைவலிக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டு வந்து அப்படியே பெட்டில் அப்படியே பதக்குன்னு படுக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஸோட ஃபோட்டோஸ், அப்புறம் K-dramas, ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் கொரியா ரிலேட்டடாக தான் சுற்றி உங்கள் ரூமில் இருக்கும். ஒரு வழியாக என்னோடய கனவு நிஜமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் தான் மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது டொயிங்குன்னு. நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க. ஐயோ, ஒரு வழியாக மெயில் வந்துடுச்சு. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்ததுமே உங்கள் ஃபேஸில் இருந்து அந்த பிரைட்னஸ் அப்படியே கம்மியாயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு கம்பெனி வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததுமே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதான் 3 கம்பெனி போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் உங்களோட ஹோப்பை விடலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சைடில் பயமாக இருக்குது. என்ன மறுபடியும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இது போனால் என்ன, அதான் இன்னும் 3 கம்பெனியில் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த ஹோப்போட சரி இதே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் ஒயன் இழுத்து பூத்திட்டு தூங்கிடுறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி படுத்துட்டீங்க. இப்படியே அந்த ஒரு நைட்டு வந்து ஸ்கிப்பும் ஆகுது. இப்போ மார்னிங் காஃபி, அப்பாடா நம்ம காஃபி கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காஃபி எடுத்து சிப் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நேற்று அது ரிஜெக்ட் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு இன்னொரு மெயில் வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஒரு கம்பெனியை உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மார்னிங்கே ஃபுல் அப்செட்டு. என்னடா இது அப்செட் பண்ணி விட்டுட்ருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சேடாக அப்படியே இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே ரொம்ப சோகமாக வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்ன எப்போவும் கலகலாக ஏதாச்சும் லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பா, இப்போ என்னடானா மூஞ்சை தொங்க போட்டுட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா டைனிங் டேபிளில் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்களும் குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் வயன், என்னாச்சுமா ரொம்ப டல்லாக இருக்கா? அதுவா ஒன்றும் இல்லைப்பா. என்னாச்சுமா, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைப்பா, ஜாபுக்கு 2 கம்பெனியில் போட்டேன்ப்பா, அது ரிஜெக்ட் ஆகிடுச்சி. ஸோ அதான். என்ன வயன் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? அதான் நான் சொல்கிறேன்ல, பேசாமல் நம்ம கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்கே எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் வந்து அப்ராடில் வந்து ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டுட்டு உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து அப்படியே குடுக்குடுன்னு வர்றாங்க டைனிங் டேபிளுக்கு. என்னவா ஏன் சொல்கிற, அப்ராட்லையா? ஆமாம்மா, அப்ராடில் தான் போட்டிருக்கேன். என்ன யார்ட்டையும் எங்ககிட்ட எதுவும் கேட்காம நீ என்ன அப்ராடில் போட்டுற? நீங்கள் தானேம்மா சொன்னீங்க ஒன்றும் கல்யாணம் பண்ணு, அப்படி இல்லைன்னா வேலை தேடுன்னு. எனக்கு அப்பா கம்பெனியில் எடுத்து நடத்துறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால தான்மா பிடிச்ச பிளேஸில் பிடிச்ச வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன்.
சரி ஓகே. பிடிச்ச பிளேஸ்ன்னு சொன்னேன்ல, எங்கே நீ அப்ளிகேஷன் போட்டிருக்க? அது சவுத் கொரியாவில். என்ன சவுத் கொரியாலையா? ஆமாம்மா, நான் வேறு அடிக்கடி கே ட்ராமா கே பாப்ஸ்லாம் பார்ப்பேன்ல, அங்கே தான். நான் அவளோட பைத்தியத்தை கிளியர் பண்ணான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த பைத்தியத்திலே சுற்றிட்டு அலைவா போலையே. இருக்கிற மாதிரி உங்கள் அம்மா மனசில் நினச்சிட்டு என்னவா என்ன சொல்கிற? சவுத் கொரியாலையா? ஆமாம்மா, எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அம்மா நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. பிகாஸ் ஏன்னா என் கூட ஸ்ருதியும் வரா. ஹே, ஸ்ருதி வந்து அப்ராடில் தானே இருக்கிறா? ஆமாம், அவள் இப்போ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கா. ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு கொரியன் கம்பெனி. ஸோ அதனால் அவளை வந்து கொரியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அதாம்மா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நானும் அங்கே தனியாலாம் இருக்க மாட்டேன், ஸ்ருதி இருக்கா. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணுவோம்ல. ஓஹோ, ஸோ முடிவு பண்ணிட்டேன். ஆமாம்மா, சரி, ஏதோ உருப்படியாக பண்ணால் சரி. ஆனால் ஒன்று வயன், அங்கே போய் இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புது இடம், எதுவும் அதை பற்றி தெரியாது. அம்மா எனக்கெல்லாம் தெரியும், அது உனக்கு எல்லாம் தெரியும்டி, பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? சரிம்மா. அப்போ உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், நீ சேஃபாக இருந்தால் போதும். அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்ன வயன், நீ சவுத் கொரியா போறியா? ஆமாப்பா. எப்படி வயன் உன்னால் இப்படி சொல்ல முடியுது? எப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு நீ தனியாக அங்கே இருப்ப? அப்படி உங்கள் அப்பா ஃபீலிங்காக உங்களை பார்த்துட்டு கேட்குறாரு. உங்களுக்கு அப்போதான் தோணுது, ஆமாம்ல, அம்மா அப்பா பிரிஞ்சு தானே இருக்கணும். ஆமாம்ல, அது அப்பா, அப்போ உனக்கு அப்பா கூட இருக்க பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொன்னதுமே உங்கள் அம்மா, ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அவளே இப்போ தான் நல்ல ஒரு முடிவை எடுத்துகிட்ருக்கா, நீங்கள் என்னடானா அவளை மனசை கலைக்கிறீங்களா? என்னடி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற? அவள் என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை, எப்படி அவள் அவ்வளோ தூரம் தனியாக போயிருப்பா? அவள் தான் சொல்கிறாள், தனியாக எங்கே இருக்க போகிறா, ஸ்ருதி கூட இருக்கால. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு போய் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? அவளை விட்டு பிரியதை நினச்சி ஃபீலிங்காக இல்லையா? ஃபீலிங்காக தாங்க இருக்குது, பட் ஆனால் அவள் எல்லாம் கற்றுக்கணும்ல. ஸோ ஒரு வேளை நம்ம அவளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கொரியாவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு எதுக்கு நீங்கள் போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாடி, உனக்கு இங்கேருந்து கொரியாவுக்கு உங்கள் அப்பா உனக்கு பஸ் விட்டுருக்காரு. என்னங்க எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு எங்கள் அப்பா இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக அங்கே ஒரு கிளாஷ் நடக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள், அம்மா போதுமா, என்னம்மா நீங்கள்? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து தெரியல, இவ்வளோ நாள் நான் வந்து யோசிக்கலை கொரியா போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலை. நீங்கள் சொன்னீங்கல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு, நான் ஒரு 4 கம்பெனியில் போட்டிருக்கேன். 2 கம்பெனியில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 கம்பெனியில் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஹோப் இருக்குமா, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் எதை நினச்சி ஒரே பண்ணிக்காதீங்க. நாங்கள் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் லீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க. இதை பார்த்து உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா இதுதான் உங்கள் அம்மா எதிர்பார்த்தாங்க. உங்கள் அப்பாவுக்கும் சரி நம்ம பொண்ணு இவ்வளோ சொல்லுறாளே, நம்ம நம்பி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு ஹோப்பும் வருது. சரி வயன், என்னதான் இருந்தாலும் நீ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக தான் போகிற, பட் சேஃபாக இரு, போல்டாக இரு, கான்ஃபிடென்ஸாக இரு. எப்போவுமே உனக்கு அம்மாவும் அப்பாவும் உனக்கு எப்போவுமே துணையாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது கேட்டதுமே செம ஹாப்பி. அப்படியே உங்கள் அம்மாவையும் அப்பாவும் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க, அவங்களும் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸும் போகுது. உங்களுக்கு வந்து இன்னும் 2 மெயில் வரவே இல்லை. நீங்கள் அந்த மெயிலுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்களும் பார்க்குறீங்க, அது ஸ்ருதி தான். ஹலோ ஸ்ருதி, என்னடி வாய்ஸ் இப்படி உள்ளே இறங்கி போயிருக்கு, ஏன் இவ்வளோ டல்லாக பேசிகிட்ருக்க? அது என்ன மென்று முழுங்கிட்டுருக்க, என்ன விஷயம் சொல்லித்தொலை. அது நான் 4 கம்பெனியில் அப்ளை பண்ணல, அதில் 2 கம்பெனி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா, அதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கியா? ஆமாம், அதான் இன்னும் 2 கம்பெனி இருக்குல்ல, அதில் ஒரு வேலை கிடைக்கலாம். ஒரு வேளை கிடைக்கலனா என்ன, நீ கொரியா வந்துடு, அதான் நான் இருக்கேன்ல. கொரியா போயிட்டு நம்ம போய் அங்கே போய் ஜாப் தேடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் இருக்கலடி. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அப்போந்தான் உங்களுக்கு வந்து ஃபேஸில் அவ்வளோ 1000 வால்ட் பல்பு எரியுது. நிஜமாக தான் சொல்கிறியாடி,
நிஜமாக தான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட கனவு என்ன? சவுத் கொரியா போகணும், செம்மையாக என்ஜாய் பண்ணணும், முக்கியமாக நம்மளோட பயாஸை பார்க்கணும், அவ்வளோதானே. அங்கே போனாலே எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ வயன் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிடு, நம்மளோட ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம சீக்கிரமாகவே கொரியாவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போது நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணட்டுமா? சீக்கிரம் புக் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கே கொரியா கிளம்புறேன். அங்கே போய் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், சரியா? அப்போ தான் நீ வரும்போது நான் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஹே, நீ எப்படி அங்கே போய் தனியாக எல்லாமே பார்த்துப்ப? அப்போ ஹவுஸுக்கு எல்லாமே என்ன பண்ண போகிற? எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அங்கே கைட்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அங்கே தங்குறதுக்கு வீடும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு தனி வீடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. மேபி பிஜி வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ நீ வந்துட்டே அப்படின்னா நம்ம 2 பேரும் செமையாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? ஓகேடி, நான் சீக்கிரமாகவே ஃப்ளைட் புக் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி, ஓகே, வெயிட்டிங் டி. வரும்போது கால் பண்ணி நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே 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 அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபோன் கட் பண்ணிவிட்டு, இப்போ தான் உங்கள் ஃபேஸில் அவ்வளோ பிரைட்னஸ் தெரியுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனில் ஃப்ளைட்டும் புக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், சொல்லுவேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கொரியா கிளம்புறேம்மா. ஏய், ஒர்க் கிடச்சிருச்சா? அதெல்லாம் இல்லைம்மா, நான் அங்கே போய் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஏய், என்ன ஒர்க்கு கிடைக்காம நீ அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? அதெல்லாம் இல்லைம்மா, நான் அங்கே போயிட்டு ஒர்க்கு நான் தேடிக்கிறேன். என்ன வயன், லூஸ் மாதிரி பேசாதம்மா, நிஜமாக நம்ம சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு வேளை இப்போ இந்த 2 கம்பெனி கொடுத்துருக்கோம், ஒரு வேளை கிடச்சின்னா ஓகே, கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ருதி அங்கே வர்றா, ஸோ அவளே எல்லாம் பார்த்துப்பா. அதுவும் இல்லாமல் அவள் ஒர்க் பண்ணுற கம்பெனி எனக்கு ஏதாச்சும் வேலை எடுத்து கொடுத்தா, ஸோ நோ ப்ராப்ளம்மா. சரி, தனியாக போகிற, ஏதாச்சும் பயமாக தான் இருக்கேன். அம்மா, எனக்கு பயம்லாம் இல்லாமல் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு, சரி ஓகே ஓகே புரியுது, நீ செம்ம ஹாப்பியாக இருக்க, உன்னோட ட்ரீம் கண்ட்ரிக்கு போகிற, ஹாப்பியாக இருக்கிறேன்னு தெரியுது. பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா ஒரு டைட் ஹக்கு. ஓ மச்மா, ஒன்னால தான் நான் இப்போ கொரியாவே போகிறேன். நீ மட்டும் சொல்லலைன்னா நான் இப்போவும் K-ட்ராமா பார்த்துருந்து அழுதுட்டு இருந்திருப்பேன். நீ சொன்னதுனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். லவ் யூ ஸோ மச்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கண்ணில் வந்து அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவும் சரிடி நீ ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு அதுவே போதும். அப்புறம் அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கோனாம்மா. ஏய், நீ நெக்ஸ்ட் வீக் தாண்டி கொரியா போகிற, ஸோ இன்றைக்கே போகிற மாதிரிலாம் ஃபீல்லாம் பண்ணாத, சரியா? உனக்கு அது செட்டும் ஆகாது. அம்மா என்னம்மா? சரி போ, கொரியா போகணும்ல, ஷாப்பிங்லாம் பண்ணணும்ல, ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கொரியா போகிறதுக்காக எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறீங்க, பிகாஸ் ஏன்னா சவுத் கொரியா போகிறீங்க. ஸோ அதனால் செம்ம ஹாப்பியாக நீங்கள் எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்கள் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டதுமே உங்களுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. என்ன தான் ஸ்ருதி சொன்னாலுமே உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம இப்படியே போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் சவுத் கொரியா போகிறீங்க, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் அது எதுவும் ரொம்பலாம் இது பண்ணிக்கல. இப்போது இந்த மெசேஜ் சவுண்ட் கேட்டதுமே அப்படியே, கடவுளே ப்ளீஸ் கடவுளே, எப்படியாச்சும் எனக்கு இதில் செலக்ட் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. என்னோடய ட்ரீம் கண்ட்ரி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருந்தேன். அது இப்போ தான் நடக்க போகுது. அதுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜாப் மட்டும் அங்கே கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ் கண்டிப்பாக இதில் செலக்டுன்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டச் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டீங்க. கண்ணை கூட ஓப்பன் பண்ணல. ஐயோ என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஓரக்கண்ணால் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்ததுமே அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. ஏன்னா செலக்டடா? கரெக்டாக தான் பார்க்குறேன்னா இல்லை எனக்கு கண் ஏதாச்சும் தெரியலையா அப்படி சொல்லிட்டு கண்ணை நல்லா ரப் பண்ணிவிட்டு அப்படி கூர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா செலக்டடுன்னு இருக்குது. நீங்கள் செம்ம ஹாப்பி. அந்த மால்லே நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. எல்லாருமே உங்களை வியர்டாக பார்க்குறாங்க. என்னடா இவ பைத்தியக்காரி மாதிரி ஆடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரொம்ப ஹாப்பியில் பயங்கரமாக துள்ளி குடிச்சு ஆடிட்டே இருக்கீங்க. ஐயோ அதுவாலே எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐயோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. டக்குன்னு ஃபோன் பண்ணி ஸ்ருதிக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸ்ருதியும் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹேய் சொல்றி,
ஹே ஸ்ருதி, ரொம்ப ஹாப்பி நியூஸ் டி. என்ன ஜாப் கிடச்சிருச்சா? ஆமாடி கிடச்சிருச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. ஐயோ, நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். என்ன தான் நீ இருக்கிற, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எனக்கு ஜாப் கிடச்சிருச்சுடி. இப்போ 2 பேரும் சேர்ந்து போய் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. சரிடி சரிடி, இப்போ எங்கே இருக்க நீ? மால் வந்திருக்கேன். மாலில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கியா? ஆமாம், கொஞ்சம் சுற்றி பாரு. அப்போ தான் பார்க்குறீங்க, எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. வியர்டு ஸ்மைலோட அப்படியே தலையை ரப் பண்ணிட்டு, இல்லை ஜாப் கிடச்சிடுச்சு, சாரி நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக போயிட்டு, ஐயோ கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ அசிங்கப்பட்டேன்டி. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும், எனக்கு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன்னு தெரியுது. சரி ஓகே, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்ஸஸ் ஜங்குக். ஐயோ மிஸ்ஸஸ் ஜங்குக்னு சொல்லும்போதே எனக்கு ஜிவ்வன்னு ஏறுதுடி. சரி சரி ஓகே, இப்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டுரு. என்னைக்கு வர? நான் இன்னும் 2 டேஸில் வரேன்டி. சரி ஓகே, எல்லாம் பார்த்துட்டு என்னை கூப்பிடு. சரி, நான் வந்து ஒன்றா பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு மாலில் அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கை ஃபுல்லாக பேக்கோட அப்படியே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா உங்களோட அண்ணன் ஃபேமிலி இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்ஸையும் தூக்கிட்டு அப்படியே அவங்க டோர் முன்னாடி கால் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ பின்னாடியிலேருந்து ஒருத்தங்க பயங்கரமாக பயமுறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. பார்த்தா அது அர்ஜுன், சொல்லப்போனால் உங்களோட மாமா பையன். உங்களை பார்த்துட்டு நான் பயங்கரமாக சிரிக்கிறான். வாயா நீ இன்னும் திருந்தலையாடி, இன்னுமா பயந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு செமையாக கலாய்ச்சிட்ருக்கான். உங்களுக்கு தான் செம கோவம் வருது. இல்லாமல் இந்த நாய் இதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம காண்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே எழும்பிட்டு அவனை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உங்களோட மாமாவும் அத்தையும் உட்காந்துருக்காங்க. அப்போது நீங்கள் வரதை பார்த்துட்டு, அம்மா ஒயன் எப்படிம்மா இருக்க? மாமா அத்தை எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் அம்மா சொன்னா நீ கொரியா போகிறேன்னு. ஆமாம் அங்கிள். என்னம்மா என்ன விஷயமா கொரியா போகிற? ஆக்சுவலி எனக்கு கொரியாவில் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நிஜமா மாதிரி அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா செம்ம ஹாப்பி. இப்போ வந்து உங்கள் மாமாவும் அத்தையும் உங்களை பார்த்துட்டு, என்னம்மா இப்போ சவுத் கொரியா போகிற, இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தானே, எதுக்கு இப்போவே சவுத் கொரியாலாம் போய்கிட்டு? இல்லை மாமா, அது என்னோடய ட்ரீம் கண்ட்ரி. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் நான் அங்கே போய் கொஞ்சம் லைஃப் லீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியிலேருந்து உங்கள் மேலே ஒருத்தர் ஷோல்டரில் கை போட்டுட்டு, அதான் நான் இருக்கிறேன்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன்ல, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளோ தூரம் போகணும், சொல்லியிருந்தானா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது உங்கள் மேலே உங்கள் ஷோல்டரில் கை போட்டிருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எனக்கு தனியாக போக தெரியும், யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அர்ஜுன் உங்களை பார்க்குறாரு, ரொம்ப தான் திமிரு காட்டுற அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுன் வந்து சரியான ஒரு பர்வர்ட். பட் ஆனால் உங்கள் மேலே ஒரு கண் இருக்குது. அடிக்கடி உங்களே சுற்றி ஏதாச்சும் ஒரு வம்புத்தனம் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஆனால் உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பொறுப்பே கிடையாது. எப்போவாச்சும் ஏதாச்சும் உங்களை வந்து எதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதனாலே உங்களுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. இப்போ பேக் டு தி ஸ்டோரி. இப்போ அர்ஜுனும் அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஓவராக தான் ஆட்டிடியூட் காட்டிகிட்ருக்கா. எப்படி இருந்தாலும் என்ன தானடி கல்யாணம் பண்ணிக்க போகிற, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மோக்கோட அவன் சொல்கிறான். நீங்கள் அதை எதுவும் கண்டுக்கல. நீங்கள் அப்படியே உங்கள் மாமா அத்தைக்கிட்டே பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் மாமாவும் அத்தையும் சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணது நீங்கள் வந்து வாங்கினது எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கொரியா போகிறதுக்கான டைமிங்கும் வருது. இப்போ எல்லோரும் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் வந்திருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அம்மாவோட ஃபேமிலி, அர்ஜுனும் இருக்கான். இப்போ எல்லோரும் உங்களை நிறைய அட்வைஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு வழி அனுப்புகிறாங்க. உங்கள் அம்மாலாம் இங்கே பாருவோயன் தனியாக இருக்கிற, சரி ஸ்ருதி இருக்கா ஓகே, பட் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்ணாடியெல்லாம் தொட்டு பார்க்கணும், பிகாஸ் ஏன்னா ஹிடன் கேமராஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நீங்களும் அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறீங்க. அப்பா உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஒயன்மா
இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்துட்டு இப்போ நீ போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ உன்னோட லைஃப்பை தேடி தான் போகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்போ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண் கலங்கி உங்களை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. உங்களுக்கும் அழுகையாக வருது. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குள்ளே இருக்க பாண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ராமா இருந்தாலும் எல்லா கதையும் உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் அப்பா வந்து பொறுமையாக நிதானமாக கேட்பார். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் அப்பா விட்டு போகிறது. பக்கத்தில் உங்கள் அம்மா, ஆமாம் நீங்கள் 2 பேரும் மட்டும் நல்லா கொஞ்சிக்கோங்க, என்னை யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு, அம்மா ஒன்றால் தான்மா நான் இன்றைக்கி சவுத் கொரியாவே போகிறேன், லவ் யூம்மா, இதை மட்டும் சொல்லிடி, அப்பா அம்மா மேலே பாசம் இல்லை அம்மா. அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் 2 பேர் தான் என்னோடய உலகம், நீங்கள் இல்லைன்னா நான் எப்படி சீக்கிரமாக உங்களை பார்க்கறதுக்கு வேண்டி வருவேன், சரியாம்மா? அப்புறம் அப்பாவெல்லாம் அடிக்கக்கூடாது, சரியா? நான் ஏன்டி அடிக்க போகிறேன்? பெரிய அப்பாவை கோவத்தில் கரண்டியால் அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அப்பாவெல்லாம் அடிக்காத, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செல்லமாக அவங்கள அடிக்கிறாங்க. சரிம்மா சரி. அப்போ உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கண் கலங்கிட்டு, அம்மா போயிட்டு வரேன், ஆமாம்மா அத்தை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அர்ஜுனும் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, நான் போயிட்டு வரேன், சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் வயன், எந்த ஒரு பையனை சைட் அடிச்சிடாத, சைட் அடிக்காதுன்னு சொன்னேன், நான் சைட் அடிக்காமல் போவோம், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? சரிம்மா. அப்போது எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு அப்படியே நீங்கள் போர்டிங்க்கு போய் ஃப்ளைட்டுக்கும் போய் ஏறிட்டீங்க. போனதுமே ஸ்ருதிக்கு கால் பண்ணி, ஏய் ஸ்ருதி, சொல்லுவேன், ஃப்ளைட் ஏறிட்டியா? நான் ஏறிட்டேன், இன்னும் 9 ஹவர்ஸில் நான் வந்து ரீச் பண்ணிவிடுவேன். சரி ஓகே, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ வரும்போது கால் பண்ண, ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டும் இப்போ கொரியா வந்து ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் லக்கேஜஸ்லாம் தள்ளிட்டு அப்படியே முன்ன வர்றீங்க. ஒரு வழியாக நான் கொரியா ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இதோட நான் இந்த ஒரு எபிசோடை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. பை காய்ஸ், லவ் யூ, சராங்கே.